ஹே ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூனியர் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல எல்லாரும் குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றப்போ அதே கிராமத்துல குழந்தை இல்லாம வாழ்ற ஒரு தம்பதி அப்படி அவங்க 45 வயசுல திடீர்னு பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அது அந்த கிராமத்துக்காரங்க எல்லாரையுமே அதிர்ச்சியாக்க வைக்குதுங்க. இது 45 வயசுல இவங்க குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு சொல்லி கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்படி அங்க ஒரு குழந்தை பிறக்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க எப்படி வளர்க்குறாங்க, அந்த குழந்தை வளர வளர தன்னுடைய அப்பா அம்மா பத்தி தெரியக்கூடாத பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிறான். அதெல்லாம் நீங்க பாக்குறப்போ இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. முக்கியமா கிளைமேக்ஸ்ல உங்க கண்ணெல்லாம் கலங்கிடும். அப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த கதையில இருக்குங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. படம் ஓடிடில தெலுங்குல அவைலபிளா இருக்கு. ஒரு நல்ல படம், கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 40 வயசு அம்மாவை காமிக்கிறாங்க. முன்ன சொன்ன பாத்தீங்களா ஒரு கப்பிள்ஸ், அவங்க தாங்க இவங்க. அவங்க திடீர்னு தண்ணி குடம் தூக்கிட்டு வரப்போ மயக்கம் அடைய உடனே அவங்க கணவரும் பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. டாக்டரும் செக் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன், 45 வயசுல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இதை கேட்டு அந்த தம்பதியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நாங்க பல வருஷமா குழந்தை இல்லாம ஏங்கி இருக்கோம், ஆனா இந்த வயசுல எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதா, எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நாங்க வாழ்ற கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு கேள்வியா அவங்களுக்குள்ள வருது. அப்படி அடுத்த நாள் அவங்க கிராமத்துக்கும் வந்து இறங்க. காலையில எப்பவுமே நம்ம கொண்டாடா இருக்காரு பாத்தீங்களா, அவர் பால் வாங்க போவாருங்க. கொண்டாடா தான் அந்த மனைவியோட ஹஸ்பண்டுங்க. அவர் இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலும் வாங்கிக்கிறாரு. கேட்டதுக்கு என் மனைவி முழுகாம இருக்கான்னு சொல்றாரு. இது இந்த வயசுல அவங்க முழுகாம இருக்காங்களான்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேலி கிண்டலமா சிரிக்க, இப்ப ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கும் இவங்க வராங்க. அங்கேயும் கிராமத்துக்காரங்க, அங்க சின்ன பொண்ணுக்கு பேபி ஷவர் நடக்குது, நியாயமா இந்த ஆன்டிக்கு தான் நடக்க வேண்டியது, 35 வயசுலயே அந்த ஆன்டிக்கு அவ்வளவு குறும்பு அப்படின்ற மாதிரி அங்கேயே இவங்களை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்புறம் அங்க சில பயில்வான்கள் எல்லாம் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதோ, நீங்களா என்னடா எக்ஸசைஸ் பண்றீங்க, 45 வயசுலயும் இந்த கொண்டாடாவா பாடுறா, உடம்ப எப்படி வச்சுக்கிட்டு குழந்தை பெத்துக்க அவன் மனைவிய முழுகாம ஆக்கியிருக்கான், அப்படி இருங்கடான்ற மாதிரியும் அதையும் கேலி கிண்டல் பண்ண, இதுல இவங்க ரெண்டு பேருமே மனசடைஞ்சு போறாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது, அதனால நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லி ஒரு பஸ் ஏறியும் தான் மனைவியோட நம்ம கொண்டாட கிளம்புறாருங்க. ஆனா அங்கதான் அந்த பஸ்லயே அவங்க மனைவிக்கு பிரெக்னன்சி வெளி வருது. இப்ப உடனே அந்த பஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் திருப்புறாங்க. அவங்களால பஸ்ஸை விட்டு கூட வெளியே வர முடியலைங்க. இப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு 2 டாக்டர் ஏறி அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அவங்களுக்கு பிரெக்னன்சி பாக்குறாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு அழகான குழந்தை பிறகுதுங்க. ஆனா சோகை என்னன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனேயே அங்க அந்த அம்மா போய் சேர்ந்துடுறாங்க. இந்த விஷயத்த அவங்க கணவரான கொண்டாடா கிட்ட சொல்ல, அப்படி அவருக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தைய கையில ஏண்டியபடி தான் மனைவிய சோகமா ஒரு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருந்து வெளியே டவுனுக்கு வந்து அங்க ஒரு சின்ன வீடு எடுத்து அந்த வீட்டுல தான் பையனோட தான் இந்த கொண்டாடா கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. கட் பண்ணா இப்போ ஒரு 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அதுல நடந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு 3 நண்பர்கள் இருப்பாங்க. அந்த 3 பேருக்குமே ஒரு கடிதம் வருதுங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க காலேஜ்ல இருக்கிற ஆடிட்டோரியமுக்கு வந்துருங்கன்ற மாதிரியும் ஒரு கடிதம் இருக்கு. அதையுமே அந்த 3 நண்பர்கள் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோ அபி வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலி நண்பர்களே, இந்த கடிதத்தை போட்டதே நான் தான். இந்த 4 வருஷமா உங்க கூட இந்த காலேஜ்ல நான் படிக்கிறேனே, ஆனா என்ன பத்தி உங்களுக்கு சில உண்மைகள் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் எதையுமே சூஸ் பண்ணதில்லை, எல்லாமே எங்க அப்பா தான் தலையிட்டு சூஸ் பண்ண வச்சிருக்காரு. அப்படி என் அப்பாவால நான் பட்ட வேதனைகளை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அபி அப்பதான் தான் அப்பாவை பத்தி தான் நண்பர்கள் கிட்டயே சொல்றாரு. ஓப்பனிங் சீன்ல கொண்டாடா காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவரு தாங்க நம்ம அபியோடைய அப்பா. அவர் பக்கத்து ஊருக்கு வந்து நம்ம அபிய அங்க இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து அப்படியே வளர்த்திருப்பாரு. ஆனா அபிக்கு படிப்புல பெருசா ஆர்வம் இருக்காதுங்க. மிடில் பெஞ்சில உட்காந்து தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா பையன் நல்லா படிக்கிறானா, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றானான்னு சொல்லி அந்த பள்ளிக்கூட ஜன்னல்ல இருந்து அவங்க அப்பா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. உங்க டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அவரும் ஜன்னல்ல இருந்து என் பையனை கேளுங்க, அவனுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி அவன் பையனை எழுப்பி நிக்க வச்சிருவாரு. அவனுக்கோ தெரியாம டீச்சர் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு வருவாங்க. இப்ப நம்ம அபி வளர வளர அவன் பள்ளிக்கூடத்துல இருக்கிற எல்லாருமே அபியோட அப்பாவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அபியோட அப்பாவுக்கு அப்பா 55 வயசாயிருக்கும். என்னடா அப்பான்னு சொல்லி தாத்தாவை கூட்டிட்டு வர, எங்க அப்பா எல்லாம் பாரு எவ்வளவு யூத்தா இருக்காங்கன்ற மாதிரியும் கிண்டல் பண்ணுவாங்க. இதனாலேயே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நம்ம அபி அவங்க அப்பாவை கூப்பிடாம பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட நீங்க அங்க வரீங்களான்ற மாதிரிலாம் ஹெல்ப் கேட்பாங்க. அதையும் அவங்க அப்பா நோட் பண்ணிட்டு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி காமிப்பாங்க. சரி, வருத்தப்பட்டதோட விட்டாரா, அங்க
அங்கேயே தான் யூத் அப்படின்றத அவர் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப யங்கான ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அண்டைக்கு டைகளா வச்சுக்கிட்டு அவரே அங்க பிடிஏ மீட்டிங்க்கு வந்துருவாரு. பார்க்கறதுக்கு கோமாளித்தனமா இருக்கோங்க. இதனாலயும் நம்ம அபி பள்ளிக்கூடத்துல பல அவமானங்களை சந்திப்பாரு. எங்க அப்பா சொல்லி எந்த தப்பும் இல்ல, ஜெனரேஷன் கேப் தான். எங்க அப்பாவுக்கு ஜெமினி கணேசனை பிடிக்கும்னா எனக்கு அஜித்தை பிடிக்கும். அதனால இப்போ நான் யோசிக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க அப்பாவுக்கு புரியாது. இப்படிதான் நான் +2 முடிக்கிறப்போ பள்ளிக்கூடத்துல ஃபேர்வெல் நடந்தது. நான் லவ் பண்ண பொண்ணு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தா. ஆனா எங்க அப்பா தலையிட்டு கையில ராக்கி கொடுத்து அது என்னோட கையில கட்டி விட்டாரு. அப்படி லவ் போய் லைஃப் போய் என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சதை கூட சூஸ் பண்ண முடியாம அவரு சொன்ன இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் வந்து சேர்ந்தேன். அப்படி என் வாழ்க்கையில முதல்ல நான் சூஸ் பண்ணது யார் தெரியுமா? நண்பர்களான உங்களை தாண்டா. அதனால தான் யூ ஆர் செலக்டட்னு சொல்லி உங்களை நான் இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியோ நம்ம அபி தான் அப்பா பத்தியான அந்த சோக கதையையும் நண்பர்கள் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம அபி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்துற மாதிரியும் அப்பப்போ காலேஜுக்கும் போற மாதிரியும் காட்டுறாங்க. அப்பதான் அதே காலேஜ்ல ரொம்ப அழகான நம்ம ஹீரோயினை அபி மீட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுங்க. ஆனா நம்ம ஹீரோவுடைய கிளாஸ் இல்ல, பக்கத்து கிளாஸ். வேணும்னே நம்ம ஹீரோயினோட கிளாஸுக்கு வரது, அங்க உட்காந்து அவங்கள சைட் அடிக்கிறது, அப்படி அவங்க பின்னாடி சுத்துறதுன்ற மாதிரிதான் அவரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்படி காதலோடையும் நட்போடையும் நம்ம ஹீரோ அவரோட காலேஜுடைய கடைசி கட்டத்துக்கு வர அப்பதான் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ, எதனா கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் அனுப்புறது அப்படின்ற மாதிரி இந்த காலேஜ்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அப்படி நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போய் ஆகணுங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு 30 நாள் இல்லைன்னா ஒரு 60 நாள் சம்பளம் பார்க்காம அந்த கம்பெனியில சேர்ந்து அங்க இருக்கிற வேலைகள் எல்லாம் கத்துக்கணும். அப்படி உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அந்த கம்பெனில உங்களை நிரந்தரமா லேபரா எடுத்துப்பாங்க. காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இப்படி ஒரு வசதி இருக்குங்க. சோ அது வரைக்கும் நம்ம அபி காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சிருப்பாரு. இப்ப இன்டர்ன்ஷிப் போறதுனால மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வர அப்படித்தான் அப்பாவோட கொடுமையில மறுபடியும் வந்து மாட்டிக்கிறாரு. நம்ம அபியோட வீட்டுல ஒரு பெரிய படம் இருக்குங்க. அவங்க அப்பாவோட அவர் இருக்கிற படம் தான். ஆனா அதுல அபிக்கு அவங்க அப்பா பொண்ணு வேஷம் போட்டு வச்சிருப்பாரு. எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும்னு ஆசை, ஆனா நீ பிறந்துட்ட, அதனாலதான் உனக்கு பொண்ணு வேஷம் போட்டு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுமைப்படுத்தி தான் அப்பா நம்மள போட்டோ எடுத்ததெல்லாம் அபிக்கு ஞாபகம் வருதுங்க. கட் பண்ணா ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம அபி படிச்ச காலேஜ்ல இருக்கிற சில பசங்கெல்லாம் இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயின் அபியோட நண்பர்கள்லாம் இருக்காங்க. இப்ப அந்த கம்பெனியோட லேபரும் முன்னாடி வராரு. மணி 9 ஆக போகுது. இந்த கம்பெனியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கிற விஜயா மேடம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 9 மணிக்கு டானு டெய்லி வேலைக்கு வந்துருவாங்க. இப்ப கூட உங்களை பாக்குறதுக்கு அவங்க 9 மணிக்கு இந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு ஒழுக்கம் 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 அதுதான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்ல, ஆனா 9 ஆகியும் அவங்க ரூமுக்கு வரல. அதுக்கு பதிலா நம்ம அபி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க உள்ள வராரு. இது என்னடா ட்விஸ்ட்ன்ற மாதிரி அந்த கம்பெனில வேலை பார்க்குற லேபரும் யோசிக்க, அப்பதான் நம்ம அபிக்குள்ள வந்த உடனே அங்க இருக்கிற லிஃப்ட்ல ஏறி இருப்பாருங்க. அதே லிஃப்ட்ல தான் அந்த விஜயா மேடமும் ஏற வருவாங்க. அபிய லிஃப்ட்ல இருந்து இறங்க சொல்லி அவமானப்படுத்தி அவங்க அந்த லிஃப்ட்ல ஏறுவாங்க. இது நம்ம அபிக்கு பயங்கர எரிச்சலை கொடுத்துருக்கோம். நீங்க எப்படி சீக்கிரமா போறீங்கன்னு பாத்துடலாம்னு சொல்லி ஒரு 13வது மாடி வரைக்கும் டிக்கெட்லயே நடந்து போவாரு. அப்படி ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் அங்க இருக்கிற லிஃப்ட் பட்டனை அமுக்கி விட்டுருவாரு. அதனாலேயே லிஃப்ட் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் ஆகி வருங்க. இவரு சல்லுன்னு மேல வந்து இப்ப இந்த ரூம்ல வந்து உக்காந்துருவாரு. அதனால எப்பவுமே கரெக்ட் டைமுக்கு வர இந்த விஜயா மேடம் அன்னைக்கு நம்ம அபியால லேட்டா வராங்க. இதனாலேயே நம்ம அபிக்கும் இந்த விஜயா மேடமுக்கும் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகாதுங்க. அவங்க லேட்டா வந்த உடனே நம்ம அபிய பார்த்து திட்டலான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்காரு பாத்தீங்களா, சேர்மேன் சிஇஓ எல்லாமே அவருதான். அவரு வீடியோ கால்ல வந்து புதுசா வந்திருக்கிற காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் வணக்கம், இதுல யாருப்பா அபி, அபி உன்னோட ப்ராஜெக்ட பார்த்து நான் ரொம்பவுமே வியந்து போயிட்டேன், கங்க்ராச்சுலேஷன். ஏமா விஜயா, இந்த பசங்களுக்கெல்லாம் ஹெட்டா அபிய போட்டுக்கோ, நம்ம கம்பெனிக்கு தேவையான எல்லா வேலைகளும் இவங்க கிட்ட இருந்து வாங்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இந்த விஜயா மேடம் உடைய அப்பா தாங்க அந்த சிஇஓ. அதனால விஜயாவும் இப்ப அபிய பிடிக்கலனாலும் சரின்னு சொல்றாங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. நம்ம அபி வழக்கம் போல அப்படியே போனை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி கடலை போடலான்னு பாக்குறாருங்க. ஆனா அவங்க அப்பா, கண்ணா நீ இன்னுமா தூங்காம இருக்கன்ற மாதிரி குரல் கேக்குது. இவரு பெட்ஷீட் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் அப்பா முன்னாடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு அப்பா போனதும் மறுபடியும் ஹீரோயின் கூட கடலை போடலான்னு வர, ஆனா அவங்க அப்பா பக்கத்துல இருந்து அபி பேசுறதையே கேக்குறாரு. என் பையன் என்னமா இங்கிலீஷ்ல பேசுறான்ற மாதிரியும் அப்பையும் நம்ம ஹீரோவை போட்டு இம்சப்படுத்துறாரு. இப்ப ஆபீஸ்லயுமே நம்ம அபிக்கு வேலை சும்மா பெண்ட கலருதுங்க. இந்த விஜயா மேடம் அபி மேல இருக்கிற காண்டுல எல்லா வேலைகளையும் அபி தலையில தாங்க கட்டுறாங்க. அபியுமே விஜயா மேடம் லிப்ட்ல பாக்குறப்போ, மேடம் அன்னைக்கு பண்ண சம்பவத்தினால நீங்க என் மேல
கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். ஆக்சுவலி நான் ரொம்ப வறுமையான குடும்பத்துல இருந்து வரேன் மேடம். எனக்கு அம்மா கூட இல்ல. என் ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த கதை எல்லாத்தையும் சொல்லி இவர் கொஞ்சம் எக்ஸ்கியூஸும் கேக்குறாருங்க. ஆனா நம்ம விஜயாவுமே இந்த கம்பெனிக்குள்ள நீ நிரந்தரமான லேபரா மாறணும்னா உழைக்கணும். இந்த எமோஷனலான கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நிரந்தரமாக முடியாது. வேணா இந்த எமோஷனலான கதையை வச்சு வெளியே போய் பிச்சை எடு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் நம்ம அபிய அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் விஜயா என்ன வேலை கொடுத்தாலும் அபி அங்க மிஷின் மாதிரி உழைக்க செய்யறாரு. அப்பதான் இங்க சிஇஓ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வயசானதுனால அவரோட பதவிய வேற ஒருத்தருக்கு கொடுக்கறா அப்படின்ற மாதிரியே ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்படி அங்க சாலமன் ஒரு லேபர் இருக்காரு. நம்மளுக்கு தான் இந்த சிஇஓ பட்டம் வரப்போகுதுன்ற மாதிரி நினைக்க, ஆனா அவரோ நெக்ஸ்ட் சிஇஓவா என்னோட பொண்ணு விஜயாவை அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இதுல இந்த சாலமனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்பா சிஇஓவா இருக்கும் போதே நம்ம விஜயா அங்க ஒரு ஹிட்லர் மாதிரி தான் நடந்துப்பாங்க, சிடு சிடுன்னு இருப்பாங்க. இப்போ அவங்களே சிஇஓ ஆனதுனால அங்க ஒட்டுமொத்த ஆபீஸுமே நடுங்குதுங்க. இங்க நம்ம அபியுமே வேலை டைம் போக பிரேக்ல நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதையுமே நம்ம விஜயா மேடம் பாத்துடுறாங்க. இங்க எதுக்கு வந்திருக்க? வேலை செய்ய வந்திருக்கியா இல்லைன்னா இது மாதிரி உட்காந்து கடலை போட வந்திருக்கியா அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க. அப்பதான் அபி ஒரு முக்கியமான டீட்டெயிலை கொண்டு வந்து விஜயா மேடம் கிட்ட சொல்றாரு. விஜயநகரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை நம்ம தான் தத்தெடுத்து ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த கிராமத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அமௌண்ட் இன்னும் யாருக்குமே போய் சேராம இருக்கு. அங்க எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படல. அப்படி நம்மளுக்கு நிறைய ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதை நீங்க என்னன்னு பார்த்து அந்த கிராமத்தை சீரமைக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோ வந்து விஜயா கிட்ட சொல்றாரு. ஆனா விஜயாவோ டென்ஷன் ஆகுறாங்க. உன் மேல தப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏதோ நல்லவ மாதிரி இங்க வந்து ஒன்னும் பேச தேவையில்ல. இங்க எது சரி எது தப்புன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் என் டேபிள்ல வை. எங்க அப்பா உனக்கு இந்த இன்டர்ன்ஷிப் வந்த பசங்களுக்கு ஹெட்ன்ற ஒரு பதவியை கொடுத்தாரு. நான் அந்த பதவியை விட்டு உன்னை தூக்குறேன். இதுக்கப்புறம் நீ இங்க ஒரு சாதாரண இன்டர்ன்ஷிப் பையன் தான். நீ இந்த ஃப்ளோர்லயே இருக்கக்கூடாது, கீழ் ஃப்ளோருக்கு போயிடு அப்படின்ற மாதிரியும் இன்னும் நம்ம ஹீரோவா அவங்க அவமானப்படுத்துறாங்க. இதுல ஹீரோவுடைய கோவம் இன்னமும் அதிகரிக்க செய்யுதுங்க. அதே வேலையில நம்ம விஜயா எவ்வளவு கோவப்படுறதும் ஹிட்லர் மாதிரி நடக்கிறது அவங்க அப்பாவான அந்த கம்பெனியோட சேர்மேனுக்கே அவ்வளவா பிடிக்காதுங்க. நானும் உங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை உருவாக்கணும். இந்த கம்பெனினால நிறைய கிராமங்களுக்கு நல்லது செய்யணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த என்ஜிஓவையே நாங்க ரைஸ் பண்ணோம். நீ கோவம் இல்லாம நான் எப்படி லேபர்ஸ் கிட்ட நடந்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் நடந்துக்கணும்ன்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. அப்படி அடுத்த நாள் தன்னுடைய பொண்ணுக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் அந்த சேர்மேன் வராரு. அங்கேயுமே எல்லாரும் முன்னாடியும் நான் சிஇஓ பதவியில இருந்து இறங்குறேன், என்னோட பதவியை என் பொண்ணு விஜயாவுக்கு கொடுக்குறேன்ற மாதிரியும் மேடைக்கு நம்ம விஜயாவை வர சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவை ரெடி பண்ணி அங்க கம்பெனியில இருக்கிற இன்னொரு லேபர் கிட்ட சொல்லி அதை அந்த இடத்துல போட சொல்றாங்க. அந்த லேபரும் மேடைக்கு வந்து விஜயா மேடம் வரதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு ஸ்பெஷல் ஏவியை இப்போ ஒளிபரப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த ஏவிலையும் விஜயா மேடம் அவங்க கடின உழைப்பால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களோட சுபாவம் அப்படின்னு அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டே திடீர்னு அங்க ஹிட்லருடைய காணொலி வருதுங்க. அப்படி ஹிட்லரோட வாய்ஸ்ல விஜயா மேடமுடைய வாய்ஸை போட்டு இந்த விஜயா மேடம் இந்த கம்பெனிக்கு ஒரு ஹிட்லரா தான் இருக்காங்க அப்படின்னு அவங்கள ரொம்பவுமே அசிங்கப்படுத்துறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கை கூட்டி சிரிக்கிறாங்க. அந்த லேபருமே அரண்டு பறந்து அந்த ஏவியவும் ஆஃப் பண்ண விஜயாக்குமே தெரியுதுங்க அது நம்ம ஹீரோ பண்ண சதி வேலைதான்னு சொல்லி. ஹீரோவுமே அந்த பார்ட்டி முடிஞ்சதும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஆமா நான் தான் அந்த ஏவியை இப்படி ரெடி பண்ணேன், நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது, அந்த விஜயா ரொம்ப தான் பண்றான்ற மாதிரியும் அவர் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையுமே அந்த கம்பெனியுடைய சேர்மேனான இந்த விஜயாவோட அப்பா கேக்குறாருங்க. அதே வேலையில விஜயாவுடைய அப்பா அந்த கம்பெனில இருந்து கிளம்புறப்போ அங்க நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் நம்ம ஹீரோவை தேடி இந்த கம்பெனிக்கு வந்திருக்காரு போல. என் பையன் உள்ளதான் இருக்கான், அவனை பார்க்கணும், அனுமதி கொடுங்கன்ற மாதிரியும் அங்க இருக்கிற வாட்ச்மேன் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரையுமே இப்ப நம்ம விஜயாவுடைய அப்பா கவனிக்கிறாரு. அவருக்கு அது பெரிய ஷாக்கா இருக்குங்க. உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு மொட்டை மாடியில ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரி அங்க வராரு. என் பொண்ணை பத்தி நீதானே அந்த ஏவிய வெளியிட்ட, உண்மைய சொல்லுன்ற மாதிரியும் அவர் மிரட்டி கேட்க அங்கேயுமே நம்ம ஹீரோ ஆமான்னு ஒத்துக்கிறாருங்க. இப்ப என்ன இன்டர்ன்ஷிப்ல இருந்து தூக்க போறீங்களா, இந்த கம்பெனில இதுக்கப்புறம் வேலை பார்க்க முடியாதான்ற மாதிரி ஹீரோ கேட்க, டேய் பைத்தியக்காரா நீ யாரை தெரியுமா அசிங்கப்படுத்திருக்க, உன்னோட அக்காவடா விஜயா, என்னோட பொண்ணு இல்ல உங்க அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு, அவ உன்னுடைய அக்கான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அவர் அங்க சொல்றாருங்க. அப்பதாங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகரம் அப்படின்ற ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அங்க ஒரு விஜயம்மா அப்படின்ற ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அந்த ஊருக்காக அவங்க நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அபியோட அப்பா கொண்டாடா இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய அம்மா தாங்க. ஒரு கடத்துல அவங்க போய் சேர செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு விஜயநகரம்ன்ற ஒரு பேர் வந்திருக்கு. இந்த கொண்டாடாவும் நம்ம அம்மா செஞ்ச நல்லதை நம்ம இந்த ஊருக்கு செய்யணும், நம்ம ஊரை எப்படின்னா சாதி மதம் இல்லாம
இல்லாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போய் நல்ல விவசாயம் பண்ணி அவங்கள உயர்த்தணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை கையில எடுத்திருப்பாரு. என்னதான் வறுமையினால அவரால் அதை பண்ண முடியலனாலும் தனக்கு பிறக்கிற குழந்தை அதை பண்ணணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அப்படி அவருக்கு சின்ன வயசுல, அதாவது 30 வயசுலயே திருமணமாகி நல்லபடியா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கோங்க. அதுதான் நம்ம விஜயா. இப்ப அவங்க ஊர்லயே இப்ப இந்த கம்பெனியோட சேர்மேன் இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் அங்கதாங்க இருந்திருப்பாரு. அப்படி அந்த கம்பெனி சேர்மேன் அவங்க மனைவியோட இருக்க அவங்களுக்கு குழந்தை குட்டியே இருக்காதுங்க. அதுக்காக அவங்க வேண்டாத தெய்வம் இல்ல, பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்ல. ஆனா அவங்க கூட நம்ம விஜயா இருக்காங்க பாத்தீங்களா, கொண்டாடாவோட பொண்ணு, அவங்க ரொம்ப பாசமாவே பழகுவாங்க. அப்படிதான் நம்ம விஜயாக்கு ஒரு 10 வயசு வருங்க. அப்ப திடீர்னு பள்ளியில விளையாடிட்டு இருக்கும் போதும் அவங்க மயங்கி விழறாங்க. கொண்டாடாவும் துடிச்சு போய் அவங்கள மருத்துவமனையில சேர்க்க டாக்டருமே உங்க பொண்ணுக்கு லங்ஸ்ல சில இன்ஃபெக்ஷன் இருக்கு, இதுக்கப்புறம் உங்க பொண்ணை நீங்க பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எங்கேயுமே அவசரமா ஓடக்கூடாது, மூச்சு வாங்க கூடாது, அப்படி வாங்கினா அவங்களுக்கு ஆபத்துன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிட்டு ஒரு 14 வயசு வரைக்கும் கொண்டாடா அவங்க பொண்ணை பாசமா வளர்ப்பாருங்க. அப்படிதான் 14 வயசுல பள்ளியில கலந்துக்கிற ஒரு ரன்னிங் ரேஸ்ல நம்ம விஜயா முதல் பரிசு வருவாங்க. அந்த கப்பையும் தான் அம்மா கிட்ட கொடுக்க, உன்னதான் டாக்டர் ஓடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, எதுக்காக ஓடணும்னு சொல்லி அவங்க அம்மாவும் அறைய செய்யறாங்க. இவங்களும் அழுதுகிட்டே ஒரு ஆத்தங்கரையோட உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்க நம்ம கொண்டாடா வந்து தான் பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. உன் நல்லதுக்கு தானே அம்மா சொல்றாங்க, அம்மா அடிக்கிறாங்கன்னு கவலைப்படாத, உனக்கு அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு பொண்ணை ரொம்ப பாசமாவே பார்த்துக்கிட்டு, உனக்கு எதுனா மனசுல கஷ்டம் வந்ததுன்னா இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு லெட்டர் எழுதி வை, இது இந்த போட்டு கீழே வந்து வச்சுடு, அப்பா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் பொண்ணையும் பக்குவப்படுத்திருப்பாரு. அப்படி நாட்கள் போக நம்ம விஜயோட உடம்பு இன்னும் மோசமாக செய்துங்க. மறுபடியும் அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. இப்ப அவங்கள குணப்படுத்துறதுக்கும் நம்ம கொண்டாடா கிட்ட காசு இல்ல. அவர் தன்னுடைய கிட்னிய வித்தாச்சு பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனாலுமே இப்படி ஒரு விஷயம் பண்ண போனதுக்காக போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிறாரு. இப்ப பொண்ணுமே மருத்துவமனையில போராடிட்டு இருக்க, அப்பதான் பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரரான இப்ப இந்த கம்பெனி சேர்மேன் இருக்காருல்ல, அவரோட நண்பன், அவர்கிட்ட வந்து உதவி கேட்டிருப்பாரு. உனக்கோ பொண்ணோ இல்ல பையனோ இல்ல, என் பொண்ணை உனக்கு கொடுத்துட்றேன், நீ அவளை நல்லபடியா வளர்த்துரு. ஏன்னா என் பொண்ணுக்கு நிறைய மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு, என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட இருந்த என் பொண்ணை என்னால காப்பாற்ற முடியாது, நான் எதுனா பண்ணி என் பொண்ணை உன்கிட்ட அனுப்பிடுறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி கொண்டாடா கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் மருத்துவமனையில இருக்கிற விஜயா கிட்டையும் அவங்க அம்மா வந்து, உன்னை அங்கிள் வீட்டுக்கு அனுப்ப போறேன், இதுக்கப்புறம் நீ அங்கிள் கூட தான் இருக்கணும், அப்பா அம்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்ல விஜயாவும் அவங்க கதறி அழுகுறாங்க. அப்பாக்கு இது தெரியுமாமா, அப்பா எப்படிமா என்ன விட்டுருவாருன்னு சொல்லி தான் அப்பாவையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு போக மாட்டேன்னு அழுக. ஆனா அடுத்த நாளே நம்ம கொண்டாடா தான் பொண்ணை எப்படின்னா நம்மள விட்டு போக வைக்கணும், அப்பதான் அவ பொழைப்பான்னு சொல்லி வேணுமுன்னே சரக்க போட்டுட்டு பொண்ணையும் பயங்கரமா திட்டுற மாதிரி நடிக்கிறாருங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ வந்ததுல இருந்து எங்களுக்கு செலவுதான், நிம்மதியா வாழ முடியலன்னு சொல்லி தரன்னு அந்த சேர்மேன் வீட்டுக்கும் கொண்டு வந்து அவங்க பொண்ணை விடுறாரு. பொண்ணு பாசமா ஓடி வந்தா கூட தள்ளி விட்டுறாரு. என்ன அப்பா இப்படி மாறிட்டாங்க, நம்மளையே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அப்பதான் நம்ம விஜயா மனசுடைஞ்சு போய் சேர்மேனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் சேர்மேனோட வளர்ற மாதிரியும் பொண்ணு அந்த சேர்மேனுக்கு கொடுத்துட்டு, பத்திரமா அவளை பாத்துக்கோடா, என் பொண்ணு எனக்கு குலதெய்வம் மாதிரி, அவளை எப்படின்னா காப்பாத்துறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டே அந்த சேர்மேன் நம்ம விஜயாவை கூட்டிட்டு போற மாதிரியும், அதுக்கப்புறம் தான் விஜயா இந்த சேர்மேனோட வளர்ற மாதிரியும், அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு இவங்களுக்கு பிறந்த 2வது குழந்தை தான் நம்ம ஹீரோன்ற மாதிரியும் இந்த கதையை காமிக்கிறாங்க. சோ இப்படி ஒரு கிரேட்டான ஒரு அப்பா தான் உன்னுடைய அப்பாப்பா அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோவோட அப்பாவை பத்தி இப்ப அந்த சேர்மேன் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே அவங்க அப்பாவை நினைச்சு கண் கலங்கி போறாரு. எவ்வளவு துன்பத்தை தாங்கிக்கிட்டு தான் நம்ம மேல அப்பா எவ்வளவு பாசம் வச்சாரா, இது தெரியாம நம்ம அப்பாவை தள்ளி தள்ளி வச்சுட்டோமே, ஒரு பாசத்தை காட்டுறதுலாம் நம்ம எரிச்சல்னு நினைச்சிட்டோமேன்ற மாதிரிலாம் அபி ஏங்குறாரு. எப்பவுமே அப்பா கூட சரியா பேச மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு. இப்ப அப்பா மழையில நனைறப்போ அவரே அங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்பாவை உள்ளேயும் கூட்டிட்டு வராரு. அபியோட வீட்டுல அபி சின்ன வயசுல இருக்கும் போது அவருக்கு பொண்ணு வேஷம் போட்டு அவங்க அப்பா ஒரு போட்டோ எடுத்திருப்பாருல, இப்ப அந்த போட்டோவை பாக்குற அபியும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு நம்ம அப்பா நம்மளுக்கு எதுக்கு பொண்ணு வேஷம் போட்டாருன்ட்டு. அங்கதான் நம்ம அபி ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம அப்பா நினைச்ச மாதிரி நம்ம கிராமமான விஜய நகரத்தை எப்படின்னா மாத்தி ஆகணும். இப்ப நம்ம அபி கூட முன்னாடி இந்த விஜயா கிட்ட வந்து ஒரு கிராமத்தை பத்தி அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாருல, அது அவரோட கிராமம் தாங்க. 2வது நம்ம அப்பா கூட எப்படின்னா அவரோட பொண்ணான நம்ம அக்கா விஜயாவை சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி அந்த சேர்மேன் கிட்டையும் உங்க பொண்ணை எப்படின்னா விஜயநகரன்ற கிராமத்துக்கு வந்து அங்க என்ஜிஓ நடத்தி அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவி பண்ண வைங்கன்ற மாதிரி கேட்க, அப்படிதான் நம்ம விஜயாவும் இப்போ அந்த கிராமத்தை தத்தெடுக்கவும் ஒத்துக்கிறாங்க. அப்படி இன்டர்ன்ஷிப் பண்ற பசங்களோட அவங்க அந்த கிராமத்துக்கும் வந்து இறங்குறாங்க. விஜயா 14 வயசு இருக்கும் போது தானே இந்த கிராமத்தை விட்டு இப்போ இந்த சேர்மேனோட வந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சின்ன வயசு மெமரிலாம் ஞாபகம் இருக்குங்க. அப்படி வந்த உடனேயே தான் அப்பாவை பத்தியும் விளையாடின இடத்த பத்தியும் நினைச்சு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு
பழைய இடம் இருக்குங்க, அந்த இடத்தையும் ரெடி பண்ணி இங்க நம்ம ஆபீஸ் அமைங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி ராத்திரி அவங்களுக்கு தூக்கம் வரலைங்க. அந்த ஆபீஸ் அமைச்ச இடத்துல இருந்து எதிர்க்க பார்த்தா நம்ம விஜயா அவங்க அப்பாவோட வாழ்ந்த அந்த பழைய வீடு தெரியுங்க. அதெல்லாம் நினைச்சு தான் அப்பாவை நினைச்சுக்க இப்போ அதே வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற போட்டோஸ் பழைய நினைவுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல வளர்ந்திருக்க மாட்டாருங்க. அவங்க அப்பா தான் டவுனுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அதனால நம்ம அப்பா நம்ம அக்காவை எப்படி வளர்த்தாங்கன்ற மாதிரிலாம் அவர் பார்த்து சென்டிமெண்ட் ஆகுறாரு. அந்த கிராமத்திலேயே ஒரு கேம்பை போட்டு அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்ற மாதிரியும் அங்க இன்டர்ன்ஷிப்புக்கு வந்த இந்த பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதே வேளையில அந்த கிராமத்துல ஒரு முதலாளி இருப்பாருங்க. சரி, இவர் தான் முன்னாடி ஹெல்ப் பண்றதா சொல்லி இந்த என்ஜிஓ கிட்ட காசு வாங்கி எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம அந்த காசெல்லாம் சாப்பிட்டுருப்பாரு. அவருமே இப்ப ஹெல்ப் பண்ணலான்னு வந்த நம்ம விஜயா கிட்ட வந்து மிரட்டுறாரு. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான், யாரு மேல இருக்கணுமோ அவங்க மேல இருப்பாங்க, கீழே இருக்கவங்க கீழே இருப்பாங்க, தேவையில்லாம இங்க வந்து மூக்க நுழைக்காதீங்கன்ற மாதிரியும் விஜயா கிட்ட சொல்ல விஜயாவோ அந்த முதலாளிய ரொம்ப அசிங்கமா திட்டி அந்த இடத்த விட்டும் விரட்டி விட்டுறாங்க. இப்ப முதலாளி சும்மா இல்லாம அந்த கிராமத்துக்காரங்கிட்டையும் வந்து ஏதோ என்ஜிஓல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி இவனுங்களை நம்பாதீங்க, இவனுங்க நம்ம கிராமத்துல இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கானுங்க, இவனுங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்ற மாதிரியும் அந்த கிராமத்துக்காரங்களை ஏத்தி விட்டுறாரு. இதுல கிராமத்துக்காரங்களும் டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற அந்த ஆபீஸையும் தரமட்டமாக்கி அடிச்சு உடைக்கிறாங்க. இது நம்ம ஹீரோவுமே பார்க்க இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு மீட்டிங்க போடுறாருங்க. அப்படி அங்க ஒரு பெரிய வேட்டியை கட்டி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நவீன கருவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன், நான் சொல்ல போறதை கேட்டுட்டு நாங்க இங்க இருக்கலாமா வேணாமா, உங்களுக்கு உதவி பண்ணலாமா வேணாமான்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரியும் ஹீரோ அங்க கிராமத்துக்காரங்க கிட்ட சொல்றாரு. அப்படி அந்த கிராமத்துக்கிட்ட ஏஐயால ஆன ஒரு ரோபோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த ரோபோட் பேசும், பாட்டு பாடும், படம் காமிக்கும், எல்லாமே பண்ணுங்க. அப்படி அவங்க கிராமத்துக்காரங்களும் எங்களுக்கு ஜெமினி கணேசன் பாட்டை போடு, அஜித் பாட்டை போடுன்னு எதை கேட்டாலும் பாட்டு பாடுது, எப்படி எதனா சமைக்கணும், சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணும்ன்ற மாதிரி கேட்டாலும் அது அங்க வீடியோ போட்டு காமிக்குது. எல்லாம் பார்த்து கிராமத்துக்காரங்க வியப்படைகிறாங்க. அப்பதான் ஹீரோவுமே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா எங்க அப்பாவுக்கு 45 வயசுல இருக்கும் போது தான் நான் பிறந்தேன், ஜென்ரேஷன் கேப் தான் அந்த சண்டை வந்ததுன்றது எனக்கு பின்னாடி தான் புரிஞ்சுது. அப்படி உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கலாம், அந்த குழந்தைகளும் வளரலாம், அப்படி அந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த ஜென்ரேஷனை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஏஐ டெக்னாலஜி தொடர்ந்து படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கத்துக்கணும், அதுதான் உங்களை வளர்க்கும், அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் இந்த கிராமத்தை வளர்க்கறதுக்கும் தான் நாங்க வந்திருக்கோன்ற மாதிரியும் ஹீரோ புரிய வைக்க இப்ப இந்த பசங்களுடைய நல்ல குணத்தையும் கிராமத்துக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முதலாளியோட ஆட்களை விரட்டி விட்டுட்டு இப்ப முழுசாவே நம்ம விஜயாவையும் அவங்க கம்பெனியான இந்த என்ஜிஓவையும் முழுசா நம்புறாங்க. அப்படி நம்ம ஹீரோ பண்ண ஹெல்ப்னாலதான் இது எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி அதுல இருந்து விஜயாவுக்கும் ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை வருதுங்க. ஆனா விஜயாக்கு இன்னும் நம்ம ஹீரோ அவங்க தம்பின்னு தெரியாது. இப்ப அந்த கிராமத்துல போன்பே கொண்டு வரது, இந்த போன் எல்லாம் எப்படி செல்ஃபி எடுக்கணும், இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நிறைய காரியங்களை பண்றாங்க. சில நேரங்கள்ல இந்த முதலாளி அவங்களோட அடியால வச்சு எப்படின்னா விஜயாவை பொட்டு தள்ளலாம்னு நினைக்கிறப்போ அங்க ஒரு தகப்பனா தம்பியா இருந்து நம்ம ஹீரோ அவங்க அக்காவை காப்பாத்துறாருங்க. அப்படிதாங்க முன்னாடி சாலமன்னு ஒரு வில்லன் சொன்ன பாத்தீங்களா, அந்த சிஇஓ பதவிக்கு கூட ஆசைப்படுவானே, அவன் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எப்படின்னா இந்த பிளானை ஃபெயிலியர் ஆக்கணும்னு சொல்லி இன்டர்ன்ஷிப்புக்கு இருக்கிற பசங்களை வச்சுதானே இவ எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றா, அவனுங்களெல்லாம் வேற கம்பெனிக்கு வேலைக்கு கூப்பிட்டுப்போம் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்குறாரு. இப்போ அந்த பசங்களும் அங்க இருந்து கிளம்ப இப்போ விஜயாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலைங்க. அங்க மனசுடைஞ்சு போய் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த கிராமத்தை நம்மளால மாத்த முடியாது, எல்லாமே கலைஞ்சிருச்சுன்ற மாதிரியும் விஜயா சோகமா இருக்க அப்பதான் ஹீரோ விஜயா பக்கத்துல உட்காந்து, மேடம் எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்களா, எங்க அப்பா என்ன ரொம்ப ரொம்ப நல்லாவே மோட்டிவ் பண்ணுவாரு, அப்படி உங்களையும் பண்ணுவாரு மேடம், பேசி பாருங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க அப்பா கிட்டையும் போனை போட்டு ஒரு பொண்ணு அழுகுறா, அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்கப்பான்ற மாதிரி கொடுக்க விஜயாக்கு தான் அப்பா கூட தான் பேசுறேனே தெரியாம சொல்லுங்க அங்கிள்ன்ற மாதிரி பேசுறாங்க. அவரும் அங்க மோட்டிவேஷனலா நிறைய வார்த்தைகள் சொல்ல விஜயாக்கு தான் அப்பா சொல்ற மாதிரியே இருக்கேன்ற மாதிரியும் உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஓரத்துல இருந்து பார்த்து ஹீரோவும் கண்கலங்கி போறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாங்க. அந்த கிராமத்துல நிறைய பெண் பசங்கலாம் படிச்சுட்டு வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அடிமத்தனமா வச்சிருக்காங்க. ஆனா இவங்க இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய கத்து கொடுத்ததுனால கிராமத்துக்காரங்கெல்லாம் திருந்தி அவங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் இப்போ இந்த என்ஜிஓல சேர்ந்து தான் கிராமத்துக்காகவே வேலை பார்க்க சொல்றாங்க. அப்படி அந்த இன்டர்ன்ஷிப் பசங்களை அந்த கிராமத்து பெண் பிள்ளைகள் ரீப்ளேஸ் பண்றாங்க. கொஞ்ச நாள்லயே ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி தனியா ஒரு அசோசியேஷனையே இவங்க ஆரம்பிச்சு அதுக்கு நம்ம விஜயா தலைமை வகித்து அந்த கிராமத்துக்கு நிறைய நல்லது செய்யற மாதிரியும் ஒரு நாள் விஜயாவும் நம்ம ஹீரோவை பார்த்து இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ தாண்டா காரணம், நான் முன்னாடி உன்கிட்ட நிறைய சண்டை போட்டுட்டேன், அதெல்லாம்
மட்டும் மனசுல வச்சுக்காத, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட நிரந்தரமான எம்ப்ளாயி நீதான்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியான போன் கால் வருது. நம்ம ஹீரோ இப்பதான் கிராமத்துக்கு வந்த சில வாரங்கள் ஆகுதுங்க. அதே வேலையில ஹீரோவுடைய அப்பாக்கும் நடுவுல உடம்பு சரியாம போயிருக்கும். அவரு ரெகுலரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காரு போல. அதையும் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி அப்பாக்கும் என்னாச்சுன்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்க, உங்க அப்பாக்கு அல்சைமர் வந்திருக்கு, அதாவது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மறந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு நெருங்கிய சொந்தங்களை கூட அவரு மறந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதெல்லாம் கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அப்ப நம்ம அப்பா அக்காவை முழுசா மறந்துடுவாரோ, அக்காவை அப்பாவோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தனே என்ன பண்றன்ற மாதிரியும் ஹீரோ தவிக்கிறாரு. அப்பதான் தன்னோட அப்பாக்கும் கால் பண்ணி இந்த விஜயநகரம்ன்ற ஊருக்கும் அவர் அப்பாவை வர சொல்றாரு. அப்படி அவங்க அப்பா அந்த பஸ்ல வந்துகிட்டே இருக்கும் போதோ அந்த பஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அந்த வில்லன் குரூப் வந்துருதுங்க. அதே வேளையில அங்க விஜயநகரம் கிராமத்தையும் நம்ம பொண்ணு எப்படி டெவலப் பண்ணிருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த சேர்மேன் வந்திருக்காருங்க. அங்க ஒரு கோயிலையும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம விஜயாக்கு இன்னமும் அவங்க அப்பா கொண்டாடாவுடைய ஞாபகம் தாங்க இருக்கு. அப்படி அங்க அப்பா கொண்டாடா பேர்லயும் அம்மா ஷாமலா பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்கன்ற மாதிரி அங்க சொல்றாங்க. அதை கேட்கிற இந்த சேர்மேனும் இப்ப இன்னும் இந்த விஜயா அவங்க அப்பாவை மறக்கலன்ற மாதிரியும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோவை இந்த ரவுடி பசங்க அடிக்க வருவாங்கல்ல, அப்போ குறுக்கால பூந்து ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. அதுல நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு மண்டையில அடிபட்டு கொஞ்சம் சீரியஸாவே ஆயிடுறாருங்க. இப்ப அவரையும் அவசரமா நம்ம ஹீரோ மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போறாரு. இப்ப விஜயாவும் பொறுத்தது போதும், நம்ம அப்பாவை போய் பாத்துருவோம்னு சொல்லியும் அங்க இருந்து கிளம்ப, அப்பதான் அவங்க ஊர் குளத்துல ஒரு போட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டை விஜயா பாப்பாங்க. அதை பார்த்ததும் அந்த காரை நிப்பாட்ட சொல்லிட்டு அந்த போட்டுல ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குங்க, அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அவங்க ஓபன் பண்ணுவாங்க. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அப்பா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு லெட்டர் எழுதி வைன்ற மாதிரி சொல்லிருப்பார்ல, அப்படி இந்த கொண்டாடா தான் பொண்ணுக்கு அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு லெட்டர் எழுதி 25 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருப்பாரு. அப்பாவும் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காமா, உன்னை எப்படின்னா காப்பாத்தணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்கிட்ட பண வசதி இல்ல, அதனால்தான் அப்பா உன்னை அந்த சேர்மேனுக்கு பொண்ணை அனுப்பிட்டேன். அப்பாவை தப்பா நினைச்சுக்காதம்மா, உன்கிட்ட சொன்னா நீ என்கிட்ட வந்துடுவேன்னு தெரியும், அதனால்தான் சொல்லாம கூட இதை மறைச்சிக்கிட்டு இந்த கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கம்மா. எப்பவுமே அப்பாவுக்கு உன் நினைப்புதாமான்ற மாதிரியும் எழுதியிருக்க. அப்பதான் தான் அப்பாவை பத்தியான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க நம்ம விஜயா கதறி எழுதுறாங்க. அவங்க மனசே அங்க பாரமா ஆகுது. இப்ப சேர்மேன் கிட்டயும் இது உண்மையான்ற மாதிரி கேட்க, சேர்மேனும் ஆமான்னு சொல்ல, இப்ப நான் அப்பாவை பார்க்கணுன்ற மாதிரி நினைக்க, அப்பதான் அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்ற மாதிரியும் விஜயாவுக்கு தெரியுது. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விஜயா ஓடோடி வராங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல அக்கா வரத பாக்குற நம்ம ஹீரோவுமே அக்கா அப்பாவை பார்க்க போறாங்க, எப்படின்னா அப்பாவுக்கு அக்காவை ஞாபகம் இருக்கணும்ன்ற மாதிரியும் வேண்டிக்கிறாரு. அப்படி அந்த அடிப்பட்டதுல இருந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் கண்முழிக்க, அங்க நம்ம விஜயா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்பா என்ன ஞாபகம் இருக்காப்பா, நான் தான் அப்பா உங்க பொண்ணு விஜயா அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம விஜயா சொல்றாங்க. அவரு உன்னை போய் எப்படிமா மறப்ப, நல்லா இருக்கியமான்னு சொல்லி தான் பொண்ணை கட்டி அணைச்சிக்க, அவ்வளவுதாங்க. அங்க அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்து தான் பொண்ணோட சேர்ந்து கதறி அழுகிற மாதிரியும் சந்தோஷமா சேர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஓரத்தை இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்து கண் கலங்கி போறாரு. இப்ப ஹீரோவையும் அவங்க அப்பா பாக்குறாரு. நீயும் வாடா கண்ணா அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாரு. ஹீரோவும் தான் அக்கா கூட நான் தான் உங்க தம்பின்னு சொல்ல வர, அப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா, ஏமா பொண்ணு விஜயா, தொர்க்கானே இந்த தம்பி, இவன் தான் என்ன வழியில இந்த விபத்துல இருந்து காப்பாத்தினான், ரொம்ப நல்ல தம்பி, பேரு என்னப்பான்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோக்கு அங்க தூக்கி வாரி போடுதுங்க. ஆமாங்க, அந்த அல்சைமர் நோயினால நம்ம ஹீரோவையே அவங்க அப்பா இப்போ மறந்துடுறாருங்க. தான் பையன்றதே அவருக்கு தெரியல போல. இத வெளியவும் சொல்ல முடியாம ஹீரோ அங்க தவிக்கிறாரு. அங்கேயே நம்ம ஹீரோ இத்தனை நாள் அக்கா இருந்தோம், அக்காவை ஒரு பொண்ணா ஏத்துக்க முடியாம அந்த வலியோட தவிச்சாரு. இப்போ அக்கா கிடைச்சிட்டா, இப்போ நம்ம போய் உண்மைய சொல்ல போய் அவருக்கு எதனா கன்ஃபியூஷன் ஏற்பட்டு மறுபடியும் அக்காவை மறந்துட்டா என்ன பண்றது, அதனால இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி என் பேர் அபி சார் அப்படின்ற மாதிரியும் சாதாரணமா சொல்லிடுறாருங்க. அங்க நம்ம விஜயாவுமே தான் தம்பின்ற மாதிரி தெரியாம அபி கிட்டையும் நன்றி சொல்ல, இப்ப இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லாமையே நம்ம அபி அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வந்து கதறி அழுதுகிட்டு இருக்க, அங்கதாங்க அந்த சாலமன்ற வில்லன் வரான். இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, நீ என்னதான் எனக்கு கெடுதி பண்ணாலும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, தாங்கிக்கிட்டு நீ எப்படிடா வாழ போறன்ற மாதிரியும் அந்த சாலமன் கேக்குறாரு. ஏன் வாழ முடியாது, தனக்கு ஒரு பொண்ணு இருந்தான்றதையே மறைச்சிட்டு எங்க அப்பா இத்தனை வருஷம் வாழ்றப்போ, இந்த 21 வருஷம் அபின்னு சொல்லி என்னை எவ்வளவோ தாங்கி வளர்த்தப்போ நான் நல்லா வளர்ந்துட்டேன், நல்ல வேலையிலயும் இருக்கேன். இப்ப அவரு என்ன பையனா பார்க்கலனா கூட அவரை நான் அப்பாவா தெய்வமா தான் பாக்குறேன். சோ அப்படி நான் அவரை சார்னு கூப்பிட்டுக்கிட்டு
அவரை பார்த்துக்கிட்டு அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துடுவேன், அதுவே எனக்கு போதுமானதுதான்னு சொல்லியும் அவர் அழுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அபி அப்பப்போ வந்து தன்னோட அப்பாவை பாப்பாருங்க. அப்பெல்லாம் அவங்க அப்பாவுக்கு அபி தான் பையன்றதே ஞாபகம் இருக்காது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அது இந்த விஜயா மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் நினைச்சுப்பாரு. அபிக்கு பெண் வேஷம் போட்டு அவர் ஒரு போட்டோ எடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அதை கூட தான் பொண்ணு விஜயாதான்ற மாதிரியும் அவர் நம்புவாரு. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி அபியும் இந்த கஷ்டத்தோடயே அங்க வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சொன்னல கிளைமேக்ஸ் மனசை நொறுக்கிடும், அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் இது. படமா பாருங்க, இன்னும் ரொம்ப எமோஷனலா ஆவீங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.